Hi friends, மலேசியால நாங்க எப்படி வரலட்சுமி பூஜை பண்ணோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. என்ட்ரன்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டு, எனக்கு கோலம் போட அவ்வளவா தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டு இப்படி எல்லாம் இருந்த திங்ஸ் எல்லாமே நைட்டா அரேஞ்ச் பண்ணி Thursdayவே கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் வர்க் எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்துட்டு ஃப்ரைடே அன்னைக்கு 4 o'clock எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா கலசோலாம் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு அம்மனை உட்கார வச்சு அலங்கரிக்கிறது மட்டும்தான் மார்னிங் பண்ணுவோம். மற்ற ஒர்க் எல்லாமே நைட்டே பண்ணி வச்சுருவேன். ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு 4 o'clock எழுந்து குளிச்சுட்டு டைரெக்டாக பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 5 to 6 பூஜை எல்லாமே நீட்டாக நல்லபடியாக முடிஞ்சது. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு எனக்கு யார் மஞ்சள் குங்குமம் கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல இந்த பிளேஸில். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் கை கொடுக்குற இடம் வந்து எங்கன்னா கோயில் தான். கோயிலுக்கு கிளம்பி போயிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருந்த ஒரு 9 members போல் வளையல், தாலி கயிறு, அதுக்கப்புறமா போட்டு பழம்லாம் வச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி அங்கே கொடுத்தா எல்லாருமே ப்ளஸ் பண்ணாங்க. ஒரு சிலர் வந்துட்டு ரொம்ப கிஃப்டடாக கோயிலில் இது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கிஃப்டடாக வந்து ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அஷிஷல் முடிச்சுட்டு அன்னதானம் போட்டாங்க. இடியாப்பம் அண்ட் தென் அந்த லோக்கல் ஃபுட்டு அதை வாங்கிட்டு சாப்பிட்லான்னு உட்கார போனால் நல்ல மழை அன்றைக்கி. சரி அஷிஷல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.